உங்களுடைய பார்வையை முன் வச்சிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி திரு பிரபுகாந்தி. ஏன்னா ஒரு விமானம் புறப்பட்ட உடனே ஏன்னா புறப்படுவதற்கு முன்பாக ஃபுல்லாக அதை பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு ஃபுல் லோடில் இருக்கப்போ எப்படி உடனே விபத்துக்குள்ளாகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக ஏற்படுத்தியிருக்கீங்க. இதே நேரத்தில் இதே மாதிரி தான் திருச்சியில் நம்ம ஒரு விமானத்தை பார்த்தோம். கிளம்பிய உடனே அதில் தொழில்நுட்ப சிக்கல் கண்டறியப்பட்டது. விமானத்துடைய அந்த சக்கரம் உள்ளே போல. அதுக்கப்புறமா இந்த எரிபொருளை ஃபுல்லாக தீர்க்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட பல முறை அந்த எரிபொருளை தீர்த்து வட்டமடித்த பிறகு தான் அந்த விமானம் தரையிறங்கியது. ஆனால் இது அதற்கான வாய்ப்பே இல்லாமல், ஒருவேளை அந்த விமானம் நியூட்ரலாக பறக்க முடிந்த ஒரு சூழல் இருந்தால் அந்த எரிபொருளை தீர்த்துட்டு ஒரு சேஃபான இடத்துல ஹார்ட் லேண்டிங், சாஃப்ட் லேண்டிங் இல்லாமல் ஏதாவது ஒரு தரைப்பாங்கில் குறைந்தபட்சம் மோதி அதனுடைய பயணிகள் வெளியே வர்றதுக்கான வழிகடத்துக்கு இந்த பேராஷூட்னு சொல்லுவாங்க. விமானத்தில் இருக்கக்கூடிய பேராஷூட்டு. ஸோ விமானத்தில் இருந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இறங்கும். அது உடனே நம்ம ஏர் பேக் மாதிரி இருக்கும். அந்த ஏர் பேக் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இதில் இல்லாமல் போயிருக்கு அப்படின்றது நிறைய கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளோ பேர் இருந்தாங்க, அதில் எவ்வளோ பொலிட்டீஷியன் அப்படின்றது. ஏன்னா குஜராத் முன்னாள் முதலமைச்சர் இருந்ததாகவும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையும் கூட இந்த விசாரணை தீவிரப்படுத்திருக்கிறது. குடியிருப்பு பகுதியில் விழுந்திருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அங்கே இருந்தவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து குஜராத்தில் இந்த அகமதாபாத் விமான நிலையத்தை சுற்றிலும் ஒரு பரபரப்பான காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகாக அதுவும் போயிங் போன்ற ஒரு விமானம் இது போன்ற ஒரு விபத்தை சந்திக்கிறது. நம்ம பெரிய அளவிலான இந்த போயிங் போன்ற நிறுவனங்களில் ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனே அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு அதில் எல்லா விமானத்திலையும் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணிகளில் இருக்கக்கூடிய மற்ற விமானங்கள் செயல்பாட்டுக்கு வரும். இந்த ஒரு சூழல்ல இப்போது இது ட்ரீம்லைனுடைய 787 போயிங்குடைய ட்ரீம்லைன் வேரியன்ட் 787 வேரியண்ட்டை சேர்ந்த விமானம். இந்த விமானத்துடைய காட்சிகளை பார்க்கிறோம். முற்றிலுமாக சிதைந்திருக்கக்கூடிய காட்சிகளாக நமக்கு தெரிகிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் என்ன நடந்தது அப்படின்ற உண்மைகளை சொல்லணும். தொடர்ந்து இந்த மீட்பு பணியினுடைய காட்சிகளையும் பார்க்கிறோம்.
தொடர்ந்து நம்முடைய அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த விமான நிலையம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் இந்த விபத்தினுடைய காட்சிகளை பார்க்க முடியுதா? அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன சார்? ஐயா, நாங்கள் இருக்க இடத்துக்கும் அதுக்கும் ஒரு 20 கிலோமீட்டரு. ஆக்சுவலா இந்த மேகானி நகர் விமானம் இருந்த இடம் பாத்தீங்களா, அது சுத்தி ஹாஸ்பிட்டல் ஏரியா. அத மெடிக்கல் சிட்டின்னு சொல்லுவாங்க. அது அங்க கட்டடங்கள்லாம் குறிப்பிட்ட வயதுக்கு மேல அனுமதி கிடையாது. அப்படி இருந்து இந்த விபத்து டேக் ஆஃப் பண்ண 3 நிமிஷம் நடந்துச்சுன்னா அது இன்ஜின் ஃபால்ட்டா தான் இருக்கும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய, ஏன்னா பக்கத்துல எல்லாம் பெரிய கட்டிடங்கள், பெரிய ஹாஸ்பிட்டல், சிவில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மேத்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹார்ட் இன்ஸ்டிடியூட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்படி இடம். ஸோ இந்த விமான விபத்துக்குள்ளா இருக்கக்கூடிய இடம் ஹாஸ்பிட்டல் ஜோன். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல் தான், சிவில் ஹாஸ்பிட்டல். இந்தியாவிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல். அது பக்கத்துல இன்னொரு ஹாஸ்பிட்டல் யூஎன் மேத்தா ஹார்ட் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹார்ட் சம்பந்தப்பட்டது இருக்குது. ஒரு பிஜே மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ராஜஸ்தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நானே இன்னைக்கு வீட்டுல இருக்கிறேன். நேரத்துல நான் செவ்வாய்க்கிழமெல்லாம் அதுக்கு பக்கத்துலதான் நான் டயாலிசிஸ் போவேன், ராஜஸ்தான் ஹாஸ்பிட்டல்னு. அந்த 10 மாடி கட்டடம். அது அங்க பறக்கும்போது பாத்தீங்கன்னா மாடியோட கொஞ்சம் கீழவே 2 இடத்துக்கு இடையில பறந்து போகும். இல்ல இந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க இல்ல? ஏன்னா வரக்கூடிய தகவல் என்னன்னா, முதல்ல விமானம் விமான நிலையத்திலே விழுந்துச்சு அப்படின்னாங்க. இப்ப இந்த காட்சிகள் வரும் தான் மேலே எழும்பி கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. இந்த கட்டடங்கள்லாம் ரொம்ப உயரமா இருக்குமா? எப்படி இந்த பகுதியினுடைய நில அமைப்பு எப்படி இருக்குது? 10 மாடி வரைக்கும் அந்த ஏரியால இருக்கு. ஓஹோ. அதாவது சாகிபாத்னு ஏரியா, மேகானி நகர்னு ஏரியா, இதெல்லாம் பக்கத்துல. இந்த சாகிபாத்ல நான் சொல்ற ஹாஸ்பிட்டல்லாம் 10 மாடி கட்டடம். இது ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப பக்கமா? ஏர்போர்ட்டுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? ஏர்போர்ட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர், 10-12 கிலோமீட்டர் தான். 10-12 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிருக்கேன்னு சொல்றீங்க. விமானங்கள் இந்த ரூட்ல தான் ஏன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகுறதோ லேண்ட் ஆகுறதோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால ரொம்ப க்ளோஸா வரும். நீங்க பாத்திருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டே பார்க்கலாம். சோ அது ரெகுலர் ரூட் இது. ஆமா. நன்றி திரு திருநாவுக்கரசு. இந்த பகுதி மருத்துவமனைகள் நிறைந்த பகுதி அப்படின்ற விஷயத்த அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துடைய துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு சொல்கிறாரு. பொதுவாக விமானங்கள் இந்த பாதையில் தான் டேக் ஆஃபும் லேண்டும் ஆகும். அந்த அளவுக்கு இந்த பகுதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் உயரமான கட்டிடங்கள் அப்படின்றாங்க. ஆனால் இந்த காட்சிகள் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இந்த விமானம் மேலே இருந்து தான் அப்படியே கீழே விழுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை டேக் ஆஃப் ஆகுறப்போ ஏதாவது கட்டடங்களில் மோதி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூட ஓகே. ஆனால் இது மேலே ஏறி அதன் பிறகு கீழே விழுகிறது அப்படின்றத இந்த காட்சிகளில் பார்க்குறோம். இதுக்கு பக்கத்தில் தான், அதாவது அவர் சொன்ன மாதிரி ஒரு 10-12 கிலோமீட்டரில் தான் விமான நிலையம் இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து கிளம்பி 12 கிலோமீட்டருக்குள்ளாகவே இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதனால் நிறைய கேள்விகளையும் அது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.